என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகியானவள் உன்னிடத்தில் பேசுவதற்காக நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன். பல தடைகளை தாண்டித்தான் உன் கண்களில் படுவேன். அதனால் எக்காரணம் கொண்டும் உன் தாயானவள் என்னை நீ விட்டு விடாதே. என்ன தடைகளை தாண்டி வருகின்றாள் தாய் என்று யோசிக்கின்றாயா? என் குழந்தையே, பொதுவாக தெய்வத்தின் வாக்கினை கேட்பதற்கு நீ முயற்சி செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னை சுற்றி இருக்கின்ற தீய சக்திகள் உனக்கு பல தடங்கல்களை உருவாக்கும். அதாவது, நீ என்னிடம் வர முடியாதபடிக்கு உனக்கு வேறு ஏதாவது ஒரு வேலையை அது உருவாக்கி கொண்டே இருக்கும். நீ என் வாக்கினை கேட்கலாம் என்று உன்னுடைய கைபேசியை எடுத்து நீ அழுத்தும் பொழுது, இங்கே வா என்று யாராவது கூப்பிடுவதோ அல்லது இதை செய்யவில்லையா என்று யாராவது கேட்பதுவோ ஏதாவது ஒரு வகையில் உனக்கு தடங்கல்கள் உருவாகி கொண்டே இருக்கும். அப்படியானால் தீய சக்திகள் உன்னை சூழ்ந்து இருந்து என்னை உன் அருகில் வரவிடாமல் தடுக்கிறது என்ற அர்த்தம். அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன், ஒருவேளை இந்த தடைகளை எல்லாம் நீ பெரிதாக நினைக்காமல் பிறகு பார்த்து கொள்ளலாம், தாயின் வார்த்தைகளை பிறகு கேட்கலாம் என்று நீ நினைக்காமல் இந்த நொடி இதை கேட்டுவிட்ட பிறகுதான் மற்ற வேலைகளை பார்க்க வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைத்திருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்கள் இந்த வராகி உன் முன்னால் வந்து நின்று உனக்கு தரதுடிக்கின்ற விஷயங்கள் என்று இது எல்லாமுமே உனக்கு நிச்சயமாக நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் உன்னோடு இருப்பது எதற்காக என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான இந்த வாழ்க்கையில் யார் என்ன நினைக்கிறார்கள், உனக்கு என்ன தர யோசிக்கிறார்கள் என்பதனை பற்றியெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எல்லாம் பட்ட பிறகுதான் தன்னை சுற்றி இருப்பது என்னவென்று புரிய வரும். ஆனால் உனக்கு மட்டும்தான் உன் தாயானவள் என்னுடைய அருளால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களும் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை முன்கூட்டியே நீ தெரிந்து கொள்கின்றாய். அப்படியானால் எதிலும் நீ சிக்கிக்கொள்ள மாட்டாய் என்பது உன் தாயானவள் என்னுடைய நம்பிக்கை. இதையும் மீறி நீ சிக்கிக்கொண்டாயானால் அதன் பிறகு அதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகள் அத்தனையுமே உன்னுடையதாகத்தான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் சந்தோஷங்களும் இருக்கத்தான் செய்கின்றது. சந்தோஷமும் எதிர்பாராத இடத்திலிருந்து வரும். அதே நேரத்தில் வேதனைகளும் எதிர்பாராத இடத்திலிருந்து வரும். என்ன நடந்தாலும் சரி, நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன்னுடைய ஒட்டுமொத்த மன நிறைவையும் பெற்றுக்கொள்ள என்றென்றும் இந்த வராகியின் அரவணைப்போடு நல்ல பிள்ளையாக இருக்க பழகு. என் குழந்தையை, யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாதபடிக்கு உன் தாயானவள் என்றும் உனக்கு பாதுகாவலாக நிற்கிறேன். உனக்கு மனதில் அந்த எண்ணம் இருக்க வேண்டும். யாரும் உன்னிடத்தில் எந்த விஷயங்களை பற்றி பேசினாலும், யாரும் உன்னிடத்தில் தேவையில்லாத விஷயங்களை பற்றி புகுத்த முயற்சி செய்தாலும், என் குழந்தை, அதை பற்றியெல்லாம் நீ பெரிதாக கண்டு கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கை என்னவோ, உன்னுடைய பயணம் என்னவோ அதில் மட்டும் உன் கவனத்தை நீ செலுத்தி கொண்டே இரு. அம்மா, நீண்ட நேரமாக காத்து கொண்டிருந்தாயே, எனக்கு என்ன விஷயம் சொல்லப் போகிறாய் என்று என் பிள்ளை கேட்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பதனை வெளிப்படையாகச் சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். எத்தனையோ போராட்டங்களுக்கு பிறகும், எத்தனையோ வேதனைகளுக்கு பிறகும், எத்தனையோ கண்ணீருக்கு பிறகும் கிடைக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த விஷயத்தை எவ்வளவுதான் நீ பத்திரமாக வைத்திருக்க நினைத்தாலும் அதற்கு தெரியவில்லை, இது நமக்கு தேவையில்லை என்று அது நினைத்திருக்கின்றது. அப்பேற்பட்ட இந்த நேரத்தில் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதனை நாம் சரியாக உணர வேண்டும். உன்னால்
முடியாத காரியம் என்று எதுவுமே இங்கு கிடையாது. உன்னை எத்தனை தடங்கல்களை உருவாக்கி எந்த விஷயத்தை யார் செய்ய விடாமல் தடுத்தாலும் அதில் நீ பழையதை விட புதிதாக பல மடங்கு அதிக உத்வேகத்தோடு அந்த செயலை நீ செய்ய ஆரம்பிப்பாய். அந்த அளவிற்கு உனக்குள் மன வலிமை கொட்டி கிடக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது சில காலமாக எதற்காக என் பிள்ளை சோர்ந்து விடுகின்றாய்? எதற்கெடுத்தாலும் கொஞ்ச நேரம்தான் முயற்சிகள் செய்கின்றாய். அதன் பிறகு நம்மால் இதுவெல்லாம் முடியாது என்று சொல்லி நீ பின்வாங்கி விடுகின்றாய். என் குழந்தையே, சிலர் எனக்கு உடல்நிலை சரியில்லை தாயே, என்னால் எந்த ஒரு விஷயத்தையுமே முன்னெடுத்து விரைவாக செல்ல முடியாது என்று நீ சொல்லலாம். ஆனால் என் குழந்தையே, இந்த உடல் வலிமை என்பது மன வலிமையை பொறுத்துத்தான் உனக்கு மாறுபடும். உன்னுடைய மனது வலிமையாக இருந்தால் உன்னுடைய மனது நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் என்னால் முடிக்க முடியும் என்று நம்பினால், உன்னுடைய மனது இதையெல்லாம் யோசிக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றிகள் எல்லாம் வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ நினைத்து விட்டால் இங்கு முடியாதது என்று எதுவும் இல்லை. நீ ஆசைப்பட்டால் இங்கு நடக்காது என்று எதுவும் கிடையாது. உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை நான் நிறைவாக உனக்கு கொடுக்க நினைக்கின்ற இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ என்னை விட்டுவிடக்கூடாது. எண்ணற்ற மாற்றங்களை நான் உன் வாழ்க்கையாக்குகின்றேன். உன்னுடைய மனது வலிமையோடு இருந்து என்னால் முடியும் என்று நினைக்கும் பொழுது உடலில் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி எல்லாம் கவலைப்படாதே. தானாகவே எல்லாம் சரியாகிவிடும். நான் எதற்காக இதை சொல்கிறேன் தெரியுமா? என் குழந்தையே, இப்பொழுது ஒரு குடும்பத்தில் பிரச்சனை, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிரச்சனைகள் இருக்கிறது என்றால், என் குழந்தையே, இந்த பிரச்சனையை நாமாக சரி செய்ய முடியவில்லை என்றவுடன் உணவு உண்ணாமல் தன்னுடைய உடலை கெடுத்து கொண்டு கடைசியில் இந்த பிரச்சனை சரியாகும் பொழுது உடலில் வலிமை இல்லாமல் அவர்கள் மிகுந்த வேதனையை அனுபவிக்கின்றார்கள். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே நீ உன்னுடைய கோபத்தை முதலில் உணவின் மீது காண்பிக்க கூடாது. ஏனென்றால் நாளை ஏதாவது ஒரு கஷ்டம் என்றால் நீ கடைசியில் மருத்துவமனைக்கும் வீட்டுக்குமாவே அலைந்து கொண்டிருப்பதற்கே உனக்கு நேரம் சரியாக இருக்கும். உணவின் மீது எப்பொழுதுமே கோபத்தையோ வெறுப்பையோ காட்டாமல் அது கிடைத்ததை பெரிதாக எண்ணி நீ மன மகிழ்ச்சியோடு அந்த உணவை எப்பொழுதும் எடுத்துக்கொள். உன்னுடைய மன வலிமை அது உன்னால் முடியும், அது உனக்கு நடக்கும் என்று நிச்சயமாக சொல்லிவிட்டது என்றால் அதை எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. எந்த செயல்களாக இருந்தாலும் நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் அதற்குள் இருக்கும் பொழுது நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, நீ நினைத்தது போல உனக்கு நிச்சயமாக நல்லது நடத்தி கொடுக்கப்படும். அதற்கு உன் அம்மா என்றும் உனக்கு உறுதுணையாக இருப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலை உன்னை வேதனைப்படுத்தும் என்று எண்ணினாயோ அந்த சூழ்நிலைதான் இனி உன்னை சந்தோஷப்படுத்த போகின்றது. நடந்து முடிந்த பிறகு அதை நினைத்து வருத்தப்படுவதில் எந்த பலனும் இல்லை. நடந்து முடிந்த விஷயங்களை நினைத்து நினைத்து தேவையில்லாமல் வேதனைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுமே என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் என்றும் இந்த வாழ்க்கையை உன் அருகில் வரவிடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது. நல்ல மாற்றங்களை நான் உனக்கு அதனை தரும் பொழுது எந்த தடங்கள் வந்தாலும் என் பிள்ளை முன்னே வந்துவிடு. ஒவ்வொரு நொடியும் நீ தயக்கம் காட்டினால் இந்த வாழ்க்கையை மற்றவர்கள் பறித்துச் செல்ல வாய்ப்புகள் அதிகம் என்பதனை புரிந்து கொள். எப்பொழுது நாம் உறங்கச் செல்வோம் நம் பின்னால் இருந்து எல்லாவற்றையும் எடுத்து விடலாம்.
என்று நினைக்கின்ற உலகம். அப்பேற்பட்ட இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் விட்டு வைத்துவிடக்கூடாது. தேவையில்லாத எண்ணங்களை அது உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். தேவையில்லாத விஷயங்கள் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை தூண்டும் என்பதனை புரிந்து கொள். நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு பல நன்மைகளை கொடுக்கும். அந்த நன்மைகளுள் ஒன்று நீ வேண்டிய விஷயமாக இந்த வாழ்க்கையில் இருக்கும். எதிர்பார்க்கின்ற அத்தனை சூழ்நிலைகளும் உன்னை நல்வழிப்படுத்த தயாராக இருக்கும் பொழுது நீ எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு விடாதே. மனமகிழ்ச்சியோடு நீ இருக்கின்ற நொடி பொழுதுதான் உனக்கான நொடி பொழுது என்பதனை புரிந்து கொள். கண்ணீர் சிந்துகின்ற நொடி பொழுது உனக்கானது அல்ல. எது தேவையோ அதை மட்டும் மனதிற்குள் எண்ணிக்கொள். அல்லது தேவையில்லாத விஷயங்களை விட்டுவிட முதலில் முடிவு செய். தேவையான விஷயங்கள் அத்தனையும் உன்னை தேடி வரும். ஒரு விடியல் வரும் பொழுது இந்த விடியலில் நாம் என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் என்பதில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். ஏனோ விடுகிறது, இதையாவது செய்வோம் என்று எண்ணி ஒரு பொழுதும் அந்த பொழுதை நீ தொடங்காதே. அப்படி தொடங்கும் பொழுது அது கடைசி வரையிலும் உன்னை குழப்பத்திலேயே வைத்துவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் என்றும் உன்னால் பெற முடியும். அந்த நல்லதொரு எண்ணமும் நல்லதொரு செயல்பாடுகளும் உனக்குள் இருக்கும் பொழுது எதற்குமே பயந்து விடாமல் நீ நம்பிக்கையும் மன உறுதியும் கொண்டு நின்று கொண்டிரு. வாழ்க்கையில் எல்லோருமே இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஒருவர் வாழ்கின்ற காலத்திலேயே இன்னொருவர் வாழ முடியாமல் தவித்து கொண்டிருக்கலாம். அதனால் எதுவாக இருந்தாலும் அதனுடைய சூழ்நிலைகளை என்னவென்று புரிந்து கொண்டு என்றும் என்றென்றும் நீ மன மகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் போதும். வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்கென தெய்வம் கொடுத்ததை யாரும் உன்னிடத்தில் இருந்து பறிக்க மாட்டார்கள். அதனால் வெற்றி உன்னுடையது என்பதனை புரிந்து கொண்டு நீ பயணிக்க தொடங்கு. நிச்சயமாக வருகின்ற தடைகள் எதுவும் உனக்கு பெரிதாக தோன்றாது. இடையில் வருகின்ற எந்த மனிதர்களையும் நீ பெரிதாக கண்டு கொள்ள மாட்டாய். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் வந்தாலும் அதிலிருந்து என் குழந்தை உனக்கானதை எல்லாம் நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைத்து விட்டது என்பதனை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு. நல்ல நேரம் உனக்கு உருவாகி விட்டது என்பதனை நினைத்து நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிரு. நல்ல மாற்றங்களை ஒரு முறை அல்ல பல முறை என் பிள்ளை கண்டு கொண்டதோடு மட்டுமல்லாமல் எல்லாவற்றையும் நினைத்து நீ மேலும் மேலும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருந்து கொண்டே இரு. நீ எந்த அளவிற்கு உற்சாகமாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு வெற்றி உன் அருகில் வருகிறது என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் பிள்ளையே, அம்மா சொல்ல வந்த விஷயம் என்னவென்பது உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். எதை செய்வதாக இருந்தாலும் குழப்பங்களை வேறறுத்துவிட்டு இலக்கு உன்னுடையது என்பதனை புரிந்து கொண்டு நல்லபடியாக முன்னேறி கொண்டே இரு. நிச்சயமாக என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை பேரதிர்ஷ்டங்களையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்ன மாற்றங்களை எல்லாம் நீ சந்தித்தாயோ அந்த மாற்றங்கள் அத்தனையும் இனியும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை உணர்ந்து கொண்டு தெளிவான விஷயங்களை நினைத்து எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிரு. இனி யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. யார் வார்த்தைகளும் உன்னை காயப்படுத்தாது. அம்மா சொல்லிவிட்ட பிறகு என் பிள்ளை எந்த விஷயமாக இருந்தாலுமே அதற்கு குழப்பமடையாமல் நம்மை சோதிக்கத்தான் வருகிறது என்பதனை புரிந்து கொண்டு வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்வாயல்லவா? அது போதும். நிச்சயமாக இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் நீ சந்தோஷமாகத்தான் இருப்பாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என்றும் என்றென்றும் உனக்கென உன் அம்மா நான் இருக்கின்றேன்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.